மாஃபியா. அதுவும் இல்லாம விஜய் கூட இருக்கிறவர் தான் இந்த மாஃபியாவே நடத்துறாராம். ப்ரூட் மாஃபியா சொல்றியே அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல காப்பிரைட்ஸ் வச்சிருவாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நேம கொஞ்சம் மாத்தி சொல்றேன். நான் தப்பாலாம் பேசல, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரூட் அப்படின்றது ஒரு பிஆர் டீம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதாவது இவங்க கிட்ட ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டரு, இந்த மாதிரி யார் வேணா போயிட்டு எனக்கு வந்து பிஆர் பண்ணிட்டாங்க. சோசியல் மீடியாவை ஒன்று தவறாம அவங்களே ஃபுல்லா எடுத்து மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணணும், இல்லை வந்து அவங்களுக்காக ஒரு மூவி ஒன்று வருது, இல்லை மியூசிக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா ஃபுல்லாவே இவங்களே எடுத்துட்டு மியூசிக் போடுறது, இந்த மாதிரி இந்த டேட்ல இது வருதுப்பா அப்படின்ற மாதிரி பிஆர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த கம்பெனியை விஜய் கூட இருக்க ஜெகதீஷ் பழனிசாமி அவர் தான் வந்து நடத்திட்டு இருக்காராம். அவரு நடத்துறதுனாலேயே நிறைய சர்ச்சைகள்லாம் இதுக்குள்ள வந்து சேர்ந்துருக்கு. எந்த மாதிரி சர்ச்சைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஆர் பண்றது நல்ல விதமா எடுத்துட்டு போகாம ஒரு ஆக்டர்ஸ்க்கு வந்து பிஆர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஆக்டர்ஸையோ டவுன் பண்ற மாதிரி நிறைய விஷயத்த இந்த டீம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. எந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ விஜய் படம் வருதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா அஜித் படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அஜித் படத்தை டவுன் பண்ற மாதிரி நிறைய விஷயத்த பண்றாங்களாம். அஜித் சில விஷயத்த பண்ணிருக்கவே மாட்டாரு, ஆனா அந்த விஷயத்தெல்லாம் பூம் பண்ணி பெரிய விஷயமா ஆக்கி சும்மா ஒரு இப்போ ரோட்ல ஒரு பொண்ணு போறாங்கன்னா அவங்க வந்து அஜித் கிட்ட வந்து ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அஜித் வந்து அதுக்கு நோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா இந்த டீம் அதை என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய விஷயமா கிரியேட் பண்ணி நோன்னு சொல்லிட்டு அவரை வந்து ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரியாக்ஷன் காட்டி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு, அவர் வந்து ஒரு ஆஷா டீல் பண்ணிட்டாரு அந்த பொண்ணை அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் போட்டு அவர் வந்து டவுன் பண்றதுக்கான அனைத்து வேலையும் இந்த டீம் பார்க்குதான். அப்படிதான் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வெளியே கொண்டு வந்து சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரியங்கா மோகன். டாக்டர் படத்துல நடிச்சிருப்பாங்களே அவங்கதான். அவங்க கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் நிறைய மூவிஸ்லாம் நடித்தேன், ஆனால் என்னை டவுன் பண்ணி விடணும்னே நிறைய தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் இவங்க வந்து வெளியிடுறாங்க. நான் வந்து ஒரு விஷயம் நல்லதா பண்ணா அதை நான் எப்படி கெட்டதா கொண்டு போறேன் அப்படின்ற விஷயத்தை தான் அவங்க வந்து வெளிக்காட்டுறாங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப அப்யூஸ் பண்ற மாதிரி வீடியோஸ் போடுறது, இல்லை வந்து கமெண்ட்ஸ் பண்றது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அந்த டீம் பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரியங்கா மோகன் முதல்லயே ப்ரூட் அப்படின்ற டீம் கிட்ட தான் பிஆர் பண்றதுக்காக கேட்டிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அதனால கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க நம்மளுக்கு செட் ஆக மாட்டாங்கப்பா, ரொம்ப ஃபேக்கான இன்ஃபர்மேஷன்லாம் இவங்க வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கம்பெனி கிட்ட போய் உங்களுக்கு பிஆருக்காக கேட்குறாங்க. நீ எப்படி எங்க கம்பெனி கிட்ட பிஆர் கொடுக்காம வேற ஒரு கம்பெனி கிட்ட போய் பிஆர் கொடுப்பேன், உன்னை அடிக்கிறோம் பாரு அப்படின்ற மாதிரி இவங்க ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் பிரியங்கா மோகனை அடிச்சுட்டு தான் இருக்காங்களாம். இப்போ வரைக்கும் ப்ரூட் கிட்ட யார் யாரெல்லாம் பிஆர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம் வாங்க. சமந்தா, லோகேஷ் கனகராஜ், அட்லி, ராஷ்மிகா மந்தனா, கீர்த்தி சுரேஷ், பிரியங்கா அருள் மோகன், கதிர், அர்ஜுன் தாஸ், இவங்கள மாதிரி சில பேர் இன்னும் ப்ரூட் கிட்ட பிஆர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இதுல இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்கெல்லாம் விஜய் கூட டைரக்ட் பண்ணியிருந்தா, விஜய் கூட நடிச்சிருந்தா மட்டும்தான் பிஆர் வந்து நல்லா பண்ணுவாங்க, இல்லைன்னா இவங்களுக்கே பிஆர்லாம் ஒழுங்கா பண்ணி தர மாட்டாங்க, ரொம்ப கம்மியா தான் பண்ணி தருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அலிகேஷனும் வைக்கிறாங்க. இதுல லோகேஷ் கனகராஜை எக்ஸாம்பிளாவே சொல்றாங்க. எப்படின்னா, கூலி படத்துக்கும் நிறைய ப்ரொமோஷன்லாம் பண்ணாங்க, ஆனா லியோ படத்துக்கு பண்ண மாதிரியா இருந்துச்சு ப்ரொமோஷன்லாம். லியோ படத்துக்கு என்னென்னமோ ப்ரொமோஷன்லாம் பண்ணாங்க. இன்ஸ்டாகிராமு, யூடியூப் எல்லாத்துலயும் வந்து லியோ 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 அதுதான் போயிட்டே இருந்துச்சு. ஆனா கூலி படத்துக்கு அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. ரஜினி அவர்களோட ஃபேன்ஸ் தான் வந்து வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிஆர்ன்றது கூலி படத்துக்கு ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. பூஜா ஹெக்டேக்கும் ப்ரூட்ல ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஆனா அவங்களோட ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் தப்பான முடிவு தான், இவங்க இது பண்ணாமலே இருந்திருக்கலாம். ஏன்னா விஜய் கூட நடிக்கும் போது பிஆர்லாம் வேற மாதிரி இருக்கும், ஆனா விஜய் கூட நடிக்கலன்னா இவங்களுக்கு பிஆர்லாம் ஒழுங்கா இருக்காது, வேற கம்பெனியை கேட்டு போங்கப்பா, எதுக்குப்பா இந்த கம்பெனி கிட்டலாம் வரீங்க அப்படின்ற மாதிரி பூஜா ஹெக்டேக்கோட ஃபேன்ஸ்லாம் சொல்லதான் செய்யறாங்க. சில மக்கள் கூட பேசதான் செய்யறாங்க. விஜய்க்கு ஆப்போசிட்டா ஏதாவது மூவி வந்துட்டா அந்த மூவியை எப்படி அடிச்சு காலி பண்ணலாம் அப்படின்றது தான் இவங்களோட முழு முயற்சியாவே இருக்குமா. அப்படிதான் ஜனநாயகம் படத்துக்கு ஆப்போசிட்டா பராசக்தி படமும் வந்துச்சு. ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படம் நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமா பேசிட்டு இருந்தாங்க. இன்ஸ்டாகிராம்லலாம் அது வந்து பரவலாவே இருந்துச்சு.
அதை பத்தி அந்த படத்தோட டைரக்டர் கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதை யார் பண்றாங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினாலே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க பாத்துக்கிறோம், மக்கள் கிட்ட இருந்து ஆதரவு கிடைச்சிருக்கு, அது மட்டும் எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எந்த அளவுக்கு பேசினாங்கன்னா, விஜய் தான் உங்ககிட்ட துப்பாக்கியே கொடுத்தாரு, அந்த துப்பாக்கியை எடுத்து விஜயவே சுடுறீங்களா, நீங்க விஜய்க்கு போட்டியாவே படத்தை வெளிவிடுறீங்களா, விஜய்க்கு லாஸ்ட் படம்னு தெரியும், அப்படி இருந்தா அவர் படத்துக்கு ஆப்போசிட்டா உங்க படத்தை வெளியிடுறீங்க அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு ஆப்போசிட்டாவும் பேசி ட்ரோல்லாம் பண்ணியிருந்தாங்க. ப்ரூட்டுக்கு ஹெட்டா சஞ்சய் தத் தான் இருக்காரு, அவர் மறைமுகமா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனையும் சொல்றாங்க. எதனால அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சஞ்சய் தத் கேஜிஎஃப்லயும் லியோலயும் எதுக்கு நடிச்சாரு, தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரதுக்கு தான் நடிச்சாரா, இவரு தான் ப்ரூட்டோட ஹெட்டா மறைமுகமா இருக்காரா அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸும் போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவியா அவர்கள் ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி ஒண்ணு போடுறாங்க. அதுல என்ன இருக்குன்னா, ப்ரூட் மாஃபியா வெளிவந்தது அப்படின்ற மாதிரி போடுறாங்க. அந்த ஒரு காரணத்தினாலே இப்போ சமூக வலைத்தளம் ஃபுல்லாவே ப்ரூட்னா என்ன ப்ரூட்னா என்ன அப்படின்ற மாதிரி எல்லாருமே சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரூட்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, ப்ரூட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நம்ம வீடியோ ஒன்று தான் பதிலே. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாவே இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல எல்லாம் இந்த மாதிரி பிஆர் வச்சுதான் ஆக்டர்ஸும் ரொம்ப பெரிய ஆளா ஆயிட்டு இருக்காங்களா? உங்களுக்கு என்ன தோணுது இதை பத்தி அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க ரெட் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.